பார்ட் 2 வீடியோவில் அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்கிறேன். இந்த பார்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிரான்சிஸ்டர் எப்படி மேட்சிங் பண்ணுறது, மாற்றாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எல்லாமே என்பிஎன் தான். பிஎன்பியை பற்றி பின்னாடி பார்ப்போம். என்பிஎனில் வந்து 5200 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக C5198 யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே என்பிஎன் தான். அதே மாதிரி பின் கனெக்ட் ஒரே மாதிரி தான் எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. டிப் 41க்கு பதிலாக BD139 நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப் 41 வந்து பார்த்திங்கன்னா 1வது பின்னு பேஸாக இருக்குது, 2வது பின் கலெக்டாக இருக்குது, 3வது பின் எமிட்டராக இருக்குது. BD139 வந்து பார்த்திங்கன்னா 1வது பின் எமிட்டர், 2வது பின் கலெக்டர், 3வது பின் பேஸு. அப்போ 1வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. டிப் 41 1வது பின்னு பேசுனா 130 3வது பின்னு பேஸு. இப்போ அந்த 1வது பின் வர இடத்துக்கு 3வது பின்னு வரணும். 2வது பின்னு கலெக்டர் ப்ளஸ் சொல்லிட்டு இதில் 2வது பின்னு கலெக்டர் ப்ளஸ் சொல்லிட்டு, அதனால் இது 2வது பின்னை பற்றி பிரச்சனை கிடையாது. இதில் வந்து 3வது பின் மைனஸ் சொல்லிட்டு இருக்குது, இதில் 1வது பின் எமிட்டர் மைனஸ் சொல்லிட்டு இருக்குது. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும் அப்படின்ற காரணத்துக்காக நான் டிரான்சிஸ்டர் பெருசாக வச்சுருக்கேன். இது வந்து வேறு நம்பர் தான், அதனால் டிப்பு 41 நினச்சிக்கங்க. இது வந்து BD139 நினச்சிக்கங்க. இப்போ டிப் 41 வந்து பார்த்தீங்கன்னா 1வது பின்னு பேஸு, 2வது பின்னு கலெக்டர் ப்ளஸ் சொல்லிட்டு, 3வது பின் எமிட்டர் மைனஸ் சொல்லிட்டு இருக்குது. BD139 வந்து பார்த்தீங்கன்னா 1வது பின் எமிட்ரு, 2வது பின் கலெக்டர், 3வது பின் பேஸாக இருக்குது. இப்போ இது வந்து BD139 கிடையாது, வேறு. உங்களுக்கு தெரிஞ்சதை நான் பெருசாக வச்சுருக்கேன், உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியுன்றதுக்காக. அது சின்னதாக தான் இருக்கும், ஒரு வித்தியாசத்தை வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 1வது பின் வர இடத்துல 3வது பின், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1வது பின்னுக்கு இந்த 3வது பின் மேட்சிங் ஆகணும். இப்போ இது வந்து 3வது பின் எமிட்டர் மைனஸ் வோல்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 1வது பின் எமிட்டர் மைனஸ் வோல்டு. இந்த 1வது பின் வந்து இந்த 3வது பின்னுக்கு மேட்ச் ஆகும். அது எப்படி மேட்ச் ஆகும்னா, இப்போ நம்ம இதை வந்து அப்படியே போகிறோம்னா மேட்ச் ஆகாது. ஏன்னா அதில் வந்து 1வது பின் வந்து பேஸாக இருக்குது, இதில் 1வது பின் மைனஸ் வோல்டாக இருக்குது. இப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னா, இப்படி இருக்குதுங்களா, இதை வந்து நம்ம அப்படியே உள்ட்டா, இது வந்து மைனஸ் வோல்டு இந்த லாஸ்ட் வரணும்னா இதை அப்படியே திருப்பணும். அப்படியே இப்படி நம்ம திருப்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1வது பின்னுங்க வந்துடுச்சு, இது மைனஸ் வோல்ட்டு, கலெக்டர் வந்து இது வந்து பேஸு. இப்போ இப்படி நம்ம இப்படி வச்சு உள்ட்டாக திருப்பி யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம், கிடைக்கலன்றப்போ. இது ஒரு எளிய முறை, உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம். அதே மாதிரி இப்போ நம்ம டிப் 41 போட்டிருக்காங்க, அதில் BD139 போட்டால் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னா, கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்கும், ரொம்ப இருக்காது, கொஞ்சம் மைன்யூட்டாக பார்க்குறப்ப தான் தெரியும். ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது, சேமாக தான் இருக்கும். 2383 அதுக்கு வந்து 2/1 யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாம். அது அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ரொம்பலாம் இருக்குது. இது 4மே வந்து கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரியில் தவிர ரொம்ப வித்தியாசம் வருது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது கொஞ்சம் கெயின் தூக்கலாக இருக்கும், மற்றபடி இது 3 போடுறப்போ கொஞ்சம் கெயின் கம்மியாக வரும். அதுக்கு அதில் 555 கொஞ்சம் வித்தியாசம் வரும். 547 1815 இது ரெண்டும் சேமாக வரும். கெயின் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குறைய கெயின் டிஃப்ரெண்ட்டாக வரும், கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த நம்பர் ஏற கெயின் ஏறிக்கிட்டே போகும், அவ்வளோதான் வித்தியாசமாக வச்சுக்கோம். ரொம்பலாம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 555க்கும் PC547க்கும் மேலே சொன்ன மாதிரி தான். டிப் 41 BD139 போகிற மாதிரி 555க்கும் 547க்கும் உல்ட்டாக மாற்றி போட்டோம்னா திரும்ப இது மேட்ச் ஆகும் இருக்கிற லைனு. இது வந்து இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது பாருங்கள். 1815 இதை வந்து நம்ம வந்து இப்போ PC547 மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, 1வது பின்னு இதில் வந்து மைனஸ் எமிட்டராக இருக்குது, இதில் வந்து 1வது பின்னு கலெக்டராக இருக்குது. இப்போ நம்ம இது மேட்ச் பண்ணோம், ஆனால் வந்து இது எல்லாமே என்பிஎன் மாதிரி தான் மேட்ச் பண்ணணும், பிஎன்பி வந்து அதில் மேட்ச் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது மேட்ச் பண்ணுறோம்னா இப்போ இந்த 2வது பின்னு கலெக்டர் வந்து இந்த 1வது பின்னுக்கு போகணும். நம்ம அது பின்னு மடிக்க போகிறோமோ இல்லை ஒயர் வச்சு போகிறோமோ நம்ம விருப்பம். அது 1வது பின்னுக்கு கலெக்டர் போகணும். இந்த 1வது பின்னு எமிட்டர் மைனஸ் 3வது பின்னு போகணும். இப்போ இது வந்து பேஸு, இது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது போட முடியாது. இப்போ இது எப்படி நம்ம மேட்ச் பண்ணணும்னா, இதுக்கு வேணால் மேட்ச் பண்ணலாம். 555 வந்து மேட்ச் பண்ணலாம்னா ஓரளவுக்கு பண்ணலாம், ஆனால் அது அவ்வளோ கிரிட்டிஸாக இருக்காது. இப்படி பண்ணலாம்னா 1வது பின் எமிட்டர், 1வது பின் எமிட்டரு, இதில் 3வது பின் ப்ளஸ் இருந்தாலும் இந்த 2வது பின்னை 3வது பின்னுக்கு போட்டு இந்த 3வது பின்னு பேஸ் வந்து இந்த 2வது பின் வர மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா இதுக்கு இது மேட்ச் ஆகிக்கும். இதான் வந்து நம்ம சர்க்யூட்டில் ஒரு சிலது ஸ்பேர் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆல்ட்ரு பண்ண, ஸ்பேர் கிடைக்கிறப்போ அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ண தேவையில்ல. கிடைச்சா நீங்கள் ஸ்பேர் வாங்கி அதுக்கு உண்டான ஸ்பேர் மேட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்கன்னா சான் போர்டு சங்கரான போர்டில் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன், அவர் சங்கரான தப்பாக எடுத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
பிடி 140 யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்தாண்ட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தாண்ட இருக்குது தெரியுதான்னு தெரில. இந்தாண்ட வந்து பிடி 139 யூஸ் பண்ணியிருக்காங்க. 140 வந்து பிஎன்பி, 130 வந்து என்பிஎன். இப்போ வந்து நம்ம என்பிஎனை மட்டும் பார்ப்போம். பிஎன்பி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம். என்பிஎனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணது வந்து பிடி 139 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்பர் நான் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியாது அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல விரும்புறதோ எனக்கு தெரியாது. நம்பர் அடித்து வச்சுருக்காங்க, நம்பர் எல்லாம் பாருங்கள், எல்லாமே நம்பர் வந்து இதில் அடித்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க சர்க்யூட்டோட சீக்ரெட்டு அது நமக்கு தெரியல. இப்போ அதுக்கு நம்ம மாற்றாக நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியுன்றதுக்கு நான் சொல்கிறேன். சங்கரான போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ் வோல்ட் எடுத்திருக்காங்க. மைனஸ் வோல்ட் வந்து இதோட கட் ஆகிடுது, இதெல்லாம் இந்த சைடு தான் போகுது. இது வந்து ப்ளஸ் வோல்ட், ப்ளஸ் வந்து மென்ஷன் பண்ணி நல்லா தெரியுதுங்களா? ப்ளஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ப்ளஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து இங்கே ஜம்பர் வருது, ஜம்பர் வந்து இந்த ஓரம் ஃபஸ்ட்டு வரது வந்து கிரவுண்ட் லைனு, நெக்ஸ்ட்டு வரது ப்ளஸ் வோல்ட்டு. ப்ளஸ் வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பாருங்க, பிடி 139 டிப்பு 41 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வர்றது கலெக்டர் ப்ளஸ் வோல்ட். அதேமாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வர்றது கலெக்டர் ப்ளஸ் வோல்ட்டாக இருக்குங்களா? அதேமாதிரி இதிலிருந்து அவுட்டாக போகிறது, இப்போ நான் ப்ளஸ் வோல்ட்டு வந்து இன்புட்டாக ப்ளஸ் கொடுக்குறோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக மைனஸ் வோல்ட் வருது. இமீட்டர் தான் வந்து அவுட்டாக எடுக்கணும், அந்த அவுட்டு வந்து அடுத்து இன்புட் ஆகும் அப்படின்னு போல். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி 139 வந்து கலெக்டர் ப்ளஸ் வோல்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டிப் பாட்டாலும் கலெக்டர் வந்து ப்ளஸ் வோல்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம எடுக்கிறது வந்து எம்மிட்டர் தான் வந்து அவுட்டாக எடுப்பாங்க. டிப் 41 இருந்தாலும் பிடி 139 வந்து எம்மிட்ரு அதுதான் வந்து அவுட்டாக எடுப்பாங்க அப்படின்னு போல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பின்னு கலெக்டர் வந்து ப்ளஸ் வோல்ட் எடுத்துருக்காங்க. டிப்பு 41 இருக்கலாம் எடுத்திருக்காங்க. டிப் 41 வச்சுங்களேன். டிப் 41 வந்து சென்டர் வந்து ப்ளஸ் இன்புட் எடுத்துருக்கல, அது வந்து கலெக்டர் இன்புட் எடுத்துருக்கலப்போ எம்மிட்ரு தான் அவுட் ஆகும். இது வந்து அவுட்டு, எம்மிட்ரு இருந்தால் வருது அவுட்டு. இது வந்து அடுத்த டிரான்ஸ்ஃபர் இன்புட்டுக்கு ஜாயின் ஆகும். இது வந்து 520 இது இன்புட் இந்த இடம். டிப்பு 41 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாவது பின்னு தான் வந்து எம்மிட்ரு, ஒன்றாவது பின்னு வந்து பேஸாக இருக்கும். இப்போ அப்படியே வந்து நம்ம இப்போ திருப்பி பார்த்தோம்னா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வரது ஒன்றாவது பின்னு வந்து பேஸு டிப் 41 பாருங்கள். அடுத்தது ரெண்டாவது பின்னு தான் சென்டராக வருது ப்ளஸ், ரெண்டாவது பின் வந்து கலெக்டர் ப்ளஸ்ஸு, சர்க்யூட்லேயும் அதே தான் கலெக்டர் ப்ளஸ் வோல்ட்டாக இருக்குது. மூணாவது வரது மைனஸ் அவுட்டு, மூணாவது வரது மைனஸ் அவுட்டு. நான் இப்போ தலைக்கத்தை வச்சேன்றதுனால உங்களுக்கு மூணாவது பின் ஒன்று மாதிரி தெரியும், அது வந்து இப்படி வச்சு என்னணும் இப்படி வைக்கிறப்போ இந்த சைடில் ஃபஸ்ட்டு, நடுவில் ரெண்டாவது, அடுத்தது மூணாவது. இப்படியும் உங்களுக்கு பின்னு தெரியாதுனால இப்படி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பின்னு, நடுவில் வந்து ரெண்டாவது, இந்த இந்த ஹீட்ஸிங் பாடுறது மூணாவது பின்னு. ஏன்னா மூணாவது பின் வந்து அவுட்டாக இருக்குது. அப்படியே போர்டை இப்படி திருப்புறப்போ பாருங்கள், இது வந்து அவுட்டு. அப்படின்னா இது வந்து எம்மிட்ரு அவுட்டு வந்து மைனஸ் வோல்ட்டு, சென்டரில் வந்து ப்ளஸ் வோல்ட்டு. இது வந்து இன்புட். அப்படின்னா இது என்ன, அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா அப்படியே அதே மாதிரி அங்கே இருக்குது பாருங்கள், டிப்பு 41 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பிடி 139 வந்து இதை அப்படியே உல்ட்டாக போகும், உல்ட்டாக திருப்பி போட்டது இந்த இடத்துல பிடி 139 யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், புரியலன்னா. இது வந்து மைனஸ் வோல்ட், இப்போ நம்ம மைனஸ் பார்க்கல, அது வந்து பிஎன்பி வர பார்த்தலாம். இப்போ என்பிஎன் மட்டும் நம்ம பார்க்குறோம். என்பிஎனில் இது வந்து ப்ளஸ் வோல்ட்டு, இந்த ப்ளஸ் வந்து இங்கே ஜம்பர் வருது, இங்கே ஜம்பர் ஆகி இங்கே வந்து டிரான்சிஸ்டருடைய என்பிஎன் 5200 சென்டர் பின்னுக்கு போயிடுது. சென்டர் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டரு 5200 கலெக்டர் ப்ளஸ் வோல்ட்டுக்கு போயிடுது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா டிப் 41 கலெக்டர் ப்ளஸ் வோல்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து பேஸு, இந்த சின்ன டிரான்சிஸ்டர்லேருந்து அவுட் ஆகி இதோடைய பேஸ் இன்புட்டுக்கு இங்கே வருது. இது வந்து இங்கே பேஸ் கலெக்டர் வந்து ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்தோடனே எம்மிட்ரு மைனஸ் அவுட் அங்கே வரும். அதேமாதிரி இது வந்து 5200 பேஸ் ஒன்றாவது பின்னு, பேஸ்னால் எப்பவுமே இன்புட்டாக தான் வரும், அதுமாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எம்மிட்ரு, இதுதான் வந்து ஸ்பீக்கர் அவுட் ஆகும். இதுவும் என்பிஎன்னு, இதுவும் என்பிஎன். இதுக்கு அடுத்தாப்பில் வந்து என்பிஎன் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு அடுத்தால பிஎன்பி தான் வரும்.
அது இடத்துல பிஎன்பி வரும். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில சர்க்யூட் இது அது வேண்டாம். இப்போ இதால் நம்ம அதை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். அது பார்ட் 3ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.